சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியை கைது செய்த சிபிஐ. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து 34 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கான். இதனால தான் இந்த வழக்கில் மேலும் சிலர் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. அதாவது தமிழ்நாடு மின் வாரியத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பயன்படுத்தி வந்த 34 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது. ஆனால் முதல்ல சாதாரண திருட்டு சம்பவமாகவே இதை பார்த்தாங்க. பின்னர் இதில் வெளிவந்த தகவல்கள் ரொம்பவே சந்தேகத்தை எழுப்புச்சு. குறிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்குகளில் முக்கிய நிர்வாக தகவல்கள், மின் வாரிய ஆவணங்கள் மற்றும் தொழில்நுட்ப தரவுகள் இருந்ததா அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டதுனால இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் கடுமையான கேள்வியை எழுப்பினாங்க. வெறும் திருட்டு சம்பவமாக இதை பார்க்க முடியாது என்றும் முக்கிய ஆதாரங்களை அழிக்கும் நோக்கத்தோட திட்டமிட்டு ஹார்ட் டிஸ்குகளை எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. சில அரசியல் கட்சிகள் இந்த வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜின் உத்தரவின் பேரில் சிந்தாதாரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிருக்கு. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி பராமரிப்பு மற்றும் மேற்பார்வை பணிகளில் ஈடுபட்டு வந்த கோபிநாத் என்பவர் இந்த திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 31 வயதான கோபிநாத் அரக்கோணம் அருகே உள்ள வளர்புரம் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பு தான் மின்வாரிய அலுவலகத்தில் பணியில் சேர்ந்ததா சொல்லப்படுது. அலுவலகத்தில் உள்ள கணினி உபகரணங்கள் குறித்து முழு தகவலும் அவருக்கு தெரிந்திருந்ததுனால சந்தேகம் அவர் மீது திரும்பியது. விசாரணையில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை கோபிநாத் பெங்களூரில் உள்ள ஒரு கணினி நிறுவனத்திற்கு விற்றது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து தனிப்படை போலீசார் உடனடியாக பெங்களூரு சென்று சோதனை நடத்தினாங்க. அந்த நடவடிக்கையில் திருடப்பட்டதாக கூறப்பட்ட 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் கோபிநாத் கைது செய்யப்பட்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் ஹார்ட் டிஸ்குகளை வாங்கியதாக கூறப்படும் பெங்களூருவை சேர்ந்த கணினி நிறுவன உரிமையாளர் முரளி மனோகரும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இதற்கிடையில் இந்த வழக்கில் இன்னும் பலருக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஹார்ட் டிஸ்கில் இருந்த தகவல்கள் யாருக்காவது பயன்படக்கூடிய வகையில் இருந்ததா, அவற்றை அழிக்க அல்லது வெளியே கொண்டு செல்ல ஏதேனும் திட்டமிட்ட சதி நடந்ததா என்ற சந்தேகங்களும் இருந்திருக்கு. காரணம், செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு கான்ட்ராக்டுகள், டெண்டர்கள் விடப்பட்டதாகவும் மின் மாற்றிகளை அதிக விலைக்கு விற்று லாபத்தை சம்பாதித்ததாகவும் அதில் அதற்கான தரவுகள் யார் யாருக்கு எப்பப்போ டெண்டர் விடப்பட்டது, எவ்வளவு பேரிடம் பணி அமர்த்தும் போது எவ்வளவு லஞ்சம் வாங்கியது போன்ற விஷயங்கள் இருப்பதாக பேசப்படுகிறது. இந்நிலையில் வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சென்னை காவல்துறை இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற பரிந்துரை செஞ்சாங்க. அதன் பேரில் டிஜிபி அலுவலகம் ஒப்புதல் வாங்கியதை தொடர்ந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு அதிகாரப்பூர்வமாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடி அதிகாரிகள் விரைவில் வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் பெற்று விசாரணை தொடங்க இருக்காங்க. ஹார்ட் டிஸ்குகளில் இருந்த தகவல்களின் தன்மை, திருட்டின் உண்மையான நோக்கம், பின்னணியில் வேறு யாரேனும் இருக்காங்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு சிபிசிஐடி விசாரணை மூலம் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒருவேளை செந்தில் பாலாஜியின் பெயர் அடிபட்டால் கண்டிப்பாக சிபிசிஐடி அவரை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி அவர் ஜாமீனை ரத்து செய்து அவரை சிறையில் அடைப்பாங்க என்பதில் எந்தவிதமான சந்தேகமே கிடையாது. மேலும் சென்னை மார்க்கமாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளின் நீண்டநாள் களவான ஈசிஆர் மேம்பாட்டு திட்டத்தில் தற்போது ஒரு மிக பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான 13.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு
ரூபாய் 2100 கோடி மதிப்பில் 4 வகை உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தின் ஒப்பந்த கோரப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதாகவும் திட்ட மதிப்பீடு அதிக அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறதாகவும் புகார்கள் இருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போதைய விஜய் தலைமையிலான அரசு இந்த மெகா திட்டத்தை முழுமையாக மறு ஆய்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. அரசு வட்டாரங்கள் கொடுத்திருக்கிற தகவலின்படி கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சரியான 2 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்திற்கான ஒப்பந்தம் அவசரமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வாங்கப்பட்டது. தற்போது இந்த டெண்டர் நடைமுறைகள் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஒப்பந்தம் எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படலாம் என சொல்லப்படுது. மேலும் திட்டத்திற்கான உண்மையான தேவை மற்றும் செலவினங்களை மறுமதிப்பீடு செய்து புதிய குறைக்கப்பட்ட திட்ட மதிப்பீடுடன் மறு டெண்டர் விடப்படலாம் என்றும் நெடுஞ்சாலைத்துறை வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்படுது. இந்த ஈசிஆர் திட்டத்தின் மதிப்பீடு ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு? அதற்கு பின்னாடி ஒரு வலுவான வர்த்தக கணக்கீடும் இருக்கான். இந்த 13.3 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வகை உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு சராசரியாக ரூபாய் 157.89 கோடி கட்டுமான செலவு ஆகும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இதற்கு நேர்மாறாக மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணைக்குழு மதுரவாயல் முதல் வெளிவட்ட சாலை வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட 6 வகை உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு சராசரியாக 147 கோடி மட்டுமே செலவாகும் என மதிப்பீடு செஞ்சிருக்கு. மத்திய அரசின் உயர்தர சேவை கொண்ட 6 வழி சாலைக்கே இவ்வளவு குறைவான செலவாகும் போது மாநில அரசின் 4 வழி சாலைக்கு கூடுதல் செலவு காட்டப்பட்டிருக்கிறது தான் தற்போதைய தணிக்கையில் பிரதான கேள்வியாக உருவெடுத்திருக்கு. இந்த திட்டத்தின் டெண்டர் நடைமுறையில் ஆரம்பத்திலிருந்தே குளறுபடிகள் நீடித்து வந்தது. போபாலை சேர்ந்த பில்கான் என்ற உள்கட்டமைப்பு நிறுவனமும் தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யப்பட்ட நிறுவனத்தை விட சுமார் 500 கோடி குறைவா, அதாவது மொத்த திட்ட மதிப்பில் 25% குறைவா ஒப்பந்தம் கோரி இருந்தும் தங்களின் ஏலம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பில்கான் நிறுவனம் இது குறித்து 10 நாட்களுக்குள் அரசிடம் முறைப்படி முறையீடு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டாங்க. ஆனால் பில்கான் நிறுவனம் நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் முறையீடு சமர்ப்பிக்க தவறியதனால அப்போது இறுதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த 6 மாத காலத்தில் அவசரமாக வழங்கப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் அதோட டெண்டர் நடைமுறைகள் தற்போது தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. திருவான்மையூர் உத்தண்டி திட்டத்தின் செலவு தொகை அதன் உண்மையான தேவையை விட ரொம்பவே அதிகமாக கணக்கு காட்டப்பட்டிருக்கு. எனவே முந்தைய திமுக அரசு இறுதி செய்த அதே கூடுதல் விலையில் இந்த திட்டம் இது தொடர வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்படுது. தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் கையெழுத்திட்டது. ஒப்பந்த விதிகளின்படி ஒப்பந்தம் வழங்கப்பட்ட 180 நாட்களுக்குள் கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும். அரசு எவ்வித மாற்றமும் செய்யாமல் அனுமதித்தால் மட்டுமே கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும். ஆனால் தற்போதைய தணிக்கை மற்றும் மறு ஆய்வு போக்க பார்க்கும்போது திட்டத்தின் நிதி மதிப்பீடு குறைக்கப்பட்டு புதிய டெண்டர் கோரப்படுவதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. இதனால் இந்த திட்டம் முடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு டெண்டர்கள் விடப்பட்டதாகவும் கடைசியில் அவசரமாக விட்டுவிட்டு மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் என கணக்கீட்டில்தான் டெண்டர்கள் விட்டு பல கோடி ரூபாய்களை ஊழல் செய்ததாக சொல்லப்படுகிறது. யார் ஊழல் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு டெண்டர் விடப்பட்டிருந்தாலும் சரி, அனைத்து டெண்டர்களையும் ரத்து செய்யப்படும் என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் வகித்த ஏவா வேலு இதன் மூலமாக பல்வேறு லட்ச கணக்கில் காட்டாத பணங்கள் மூலமாக சிக்குவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்